வெல்கம் டு விஜிஸ் மாதிரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்க சிம்பிளாக ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வடை சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கிறலாம். இந்த தண்ணியில் கழுவுனதுனால இந்த சவுண்டு வருது. எண்ணெயில் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்குவோம். முதல்ல கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒட்டாது, அதனால் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதை சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா எல்லாம் மசாலா பொடி கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரே ஒரு கைப்பிடி தண்ணி. ஏன்னா கல்லுப்பு கரையிறதுக்காக. கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா எல்லாமே மசாலா எல்லாம் ஒன்றா கலந்துரும். இப்போ சேர்ந்து நம்ம கிளறிக்கிறலாம். நம்ம ஊற்றின தண்ணி இதில் நல்லா வற்றிருச்சு. இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு தடவை இது பண்ணிக்கோங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதை சேர்த்து நம்ம கிளறிக்கிறலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.